வணக்கம். அதாவது நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா, சாட்டை அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் சாந்தனோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. அதில பார்த்தீங்கன்னா, ஜாதி வெறி பிடித்த தேவமார்கள் அப்படின்னு டைட்டில் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாம, உள்ள ஒரு சில பேரை பத்தி கொச்சையாவும் பேசியிருந்தான் அந்த சாட்டை துரைமுருகன். அதாவது நான் உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் மேல அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சிருந்தேன். ஆனா, இன்னைக்கு அந்த மதிப்பை ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டான் அந்த சாட்டை. அது ஒட்டுமொத்த தேவரையும் குறிக்கிறாப்ல. அதாவது ஒருத்தவன் எவனோ ஒரு 4 பேர் செஞ்சதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இவன் வந்து அசிங்கப்படுத்தான் சாட்டை துரைமுருகன். கேட்டா நானும் சமுதாயத்தில் பிறந்தவன் தான் அப்படின்ற உரிமையில பேசுறேன். நீ உரிமையில பேசுற தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமா பேசுனா அது என்ன அர்த்தத்தில் பேசுற? ஏன் இந்த சமுதாயத்தை எத்தனை ஐஏஎஸ் இல்லையா, ஐபிஎஸ் இல்லையா? உனக்கு வேலை இல்லைன்னா நீ வேற எதே பேசு. இதே இது நீ வேற ஜாதிக்காரனை போய் டைட்டில் போப்பியா? ஏன் இந்த ஜாதியில மட்டும் தான் கொலை பண்ணிட்டு இருக்காங்களா? வேற எந்த ஜாதியும் கொலையே பண்ணலையா? நான் கொலை பண்றேன் நல்லவன்னு சொல்லவே மாட்டேன். அருவாள் எடுத்தவனுக்கு அருவாளால தான் சாவு. இளங்காட்டுல நடந்துச்சு, அதையும் நீ வந்து பேசியிருக்க. சிவகங்கையில ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர் அவரே சொல்லியிருக்காரு, இது வந்து நட்புக்குள்ள இருந்த பிரச்சனைக்காக வெட்ட போனான்றத நீ ஏன் அவனுக்கு கிரியேட் பண்ணிக்கிற? நீ என்ன பெரிய நீதியரசரா? உன்னோட ப்ரமோஷனுக்காக இந்த சமுதாயத்தை நீ இவ்வளவு கேவலமா சித்தரிக்கிற. இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு. அதுல 8 பேருக்கு மேற்பட்டவரும் இந்த தேவ சமுதாயம் தான். நீ சொல்றியே இந்த தேவ சமுதாயம் தான். ஏன் அவங்களும் கண்டுக்கு தரலையா? ஒட்டுமொத்தமா குறிக்கிற. நீ அவனை கண்டிச்சு அவனை மட்டும் கண்டி. இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலும் இருக்கான், தவறு பண்றவன் எல்லா சமுதாயத்துல, இந்த தேவ சமுதாயத்துல ஏகப்பட்ட சமுதாயத்துல இருக்கதான் செய்யறான். என் கூலிப்படம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் அதை சொல்லு, அவங்க பேர்லாம் பட்டியலிடு. ஏன் பட்டியலிட மாட்டேங்க? உனக்கு தெரியாதா? உனக்கு தான் தெரியுமே. இதை தைரியசாலியாச்சே பேசு. இந்த இதுக்கு வழிவகுத்தது யாரு? இந்த சமுதாயம். ஏன் இதுக்கு முன்னாடி மற்ற சமுதாயத்துக்கார வந்து இந்த தேவ சமுதாயத்துக்காரனையோ இல்ல வேற சமுதாயத்துக்கு வெட்டலையா? அப்போ போல நீ எங்க போன? அப்போ போல கண்டு தரலையா? என் சங்கரங்களை வெட்டினா எத்தனை இடத்துல நடந்திருக்கு சாமி? எத்தனையோ தமிழகத்தை எத்தனை இடத்துல நடந்திருக்கு. ஏன் அதுக்கெல்லாம் உன் பதிவு வரல? இந்த சமுதாயத்தை சொல்ல, இந்த சமுதாயத்தை மட்டும் சொல்றேன். நான் தேவரன்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த எடிட் பண்றீங்க பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல, இதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. தேவையில்லாம ஒருத்தவனை போய் நீங்க எடிட் பண்ணி அவனை நீங்க ரொம்ப அவனை தான் நீங்க கெடுக்குறீங்க. உன்னோட இன்ஸ்டாகிராம் வைரலுக்காக ஒருத்தவன் தெரியாம பண்ணிடுவான். அவன் பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கான். நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. வேண்டாம் ஐயோ தெரியாம பண்ணிட்டேன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அது இன்ஸ்டாகிராம்ல போட அவன் தான் அங்க பயந்துட்டு இருக்கான். இன்னைக்கு எவனாவது வெட்டுனவனு இன்னைக்கு எத்தனையோ பேர் வெட்டியிருக்காம்ல, எவனாவது உருப்படியா ஊர்ல இருக்கானா? இந்த சமுதாயம் வேணா இருக்கட்டும், ஊர்ல இருக்கானா? எல்லா சமுதாயத்திலும் நிறைய பேர் இருக்காங்க. எவனாவது நல்லபடியா சுத்துறானா? வெளியில போறான் வரானா? போக முடியல. ஏன்னா எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. இல்ல இந்த சமுதாயத்துக்கு நான் போராடணும் அப்படின்னா வா, 30% இடஒதுக்கீடு வேணும், அதுக்காக போராடு. ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவரோட பேரை பன்னாட்டு விமான நிலையத்தில் சுடுறோம். இது மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்கு. அதுக்காக வா, போராடு வா. எந்த சமுதாய தலைவர் கூட சேரு. இல்லையா நான் பொதுவான ஒரு அரசியலுக்கு போறேன், போய் அங்க போய் போராடு. உனக்குன்னு ஒரு நேம உருவாக்கு. அண்ணே சுப முத்துக்குமார் அண்ணே மாதிரி வா, ஒரு போராட்டக்காரனா வா. அதை விட்டு சும்மா அறுவடை எடுத்து வெட்டினா குத்துனா இது என்னப்பா? இது ஒரு உயிரோட மதிப்பு எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. உன்னை 10 மாசம் பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு நல்லது கெட்டது பார்த்து உன்னை வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்குனா, உன் கையில அறுவடை கொடுக்குறப்பா உங்க அம்மா அப்பா உன்னை எவ்வளவு தூரம் ஆளாக்குனாங்க. தயவு செஞ்சு படிங்க, படிச்சு ஒரு சாதிச்சு வா. சாதிக்காக சாதிக்காத, உனக்காக சாதிச்சு உன் பிள்ளை உங்க அம்மாக்கும் உன் ஊருக்கும் இந்த சமுதாயத்துக்கு அப்ப பேர் எடுத்து கொடு. அதுதான்டா நல்ல பேரு. நீ ஒட்டு மொத்தமா அந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு தமிழ்னு வச்சிருக்க. அதாவது உன்னை எவனும் எதுவும் பண்ண மாட்டான், தேவமா பேர் நம்ம பையன் தான் அப்படின்னு நீ இது தேவரா? ஏன் எத்தனையோ பேரை சொன்ன? சுபமுத்துக்குமாரன் ஏன் சொல்ல? சுபமுத்துக்குமாரன் தெரியும் தானே? இன்னைக்கு அவன்கிட்ட தானே நீ படிச்சது. சுபமுத்துக்குமாரன் தானே உங்க எல்லாத்துக்கும் பாடமே சொல்லி கொடுத்தாப்புல. போர்கள் வீர போர்கள் எல்லாரையும் பிரபாகரனை பத்தி A to Z சொல்லி கொடுத்தது யாரு? சுபமுத்துக்குமார் தானே. சீமான் அவர்களை சொல்லி கொடுத்தாப்புல. சுபமுத்துக்குமார் தான் சொல்லி இருந்தாரு. இடுமான கார்த்தி அவர்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் சொல்லி சுபமுத்து எவர் ஒரு போராளி, அவர் ஜாதிக்காக போராடினாரா? அவரும் சமுதாயம் சேர்ந்தவர் தானே. எத்தனை பேர் சொன்னா சுபமுத்துக்குமார் அவர்களே சொல்லியிருக்கணும்ல. நீ இவ்வளவு சுபமுத்துக்குமார் வேறு வரணும்னு ஏன் சுபமுத்துக்குமார் அவர் பேச்சை பேச மாட்டேங்க? இந்த நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் தலைவர் அவர் தானே. இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னா காரணம் யார்? சுபமுத்துக்குமார் தானே. ஏன் சுபமுத்துக்குமாரை பத்தி நீ பேசல? ஏன் அதை பேசினா உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இன்னைக்கு தென் மாவட்டத்துக்கு தலைவர்களும் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு தெரியல. எல்லா சமுதாயத்துல இருக்காங்க இந்த மாதிரி வந்து கொலை பண்றவங்க. நாங்குநேரில் பண்ணது தப்பா சரியான்னு கேட்டா கண்டிக்கத்தக்க செயல். அவங்களுக்குலாம் குண்டாஸ் தட்டம் தான் பண்ணும். அவன் குடிமதில் 4 பேரை இது பண்ணிட்டு அது காரணம் யாரு? இந்த அரசு தான். தமிழக அரசு எங்க போனாலும் சாராய கடை, இது வேற கஞ்சா வேற. இந்த இடத்துல தமிழக அரசையும் தான் நான் கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு கஞ்சா வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கஞ்சா எங்க இருந்து வருதுன்னு தெரியாதா? அங்க உள்ள லோக்கல் ஸ்டேஷன் யாருக்குமே தெரியாதா? ஏன் இந்த கஞ்சா விற்கிறவங்க யாரும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ பேருக்கு ஊருக்குன்னு 2 பேரை பிடிச்சிக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த கஞ்சாவால தான் வடமாநிலத்தை சேர்ந்த சகோதரரையும் மாற்றுத்திறனாளி சகோதரத்தையும் இன்னைக்கு வந்து வெட்டிட்டாங்க. ஆனா அது இவ்வளவு கீழ்த்தரமா இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் போயிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் யாரு? இந்த அரசு தான். அரசு ஏன் உடந்தையா இருக்கு?
ஏன் அங்கே பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குன்னு எத்தனை தடவை போராட்டம் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அதை மூடலை. என்னைக்கு தமிழக அரசு இந்த சாராய கடை ஊர் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணுறோம்லாம் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடாது. ஏன்னா இவன் இன்னைக்கு வெட்டிட்டான், கடைசி அந்த ஆப்போசிட்டையும் இவனை போய் வெட்டும், இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுவாங்க. ஆனால் எவனோ ஒருத்தவன் அதை பார்த்தியா, இப்போ எவனோ ஒருத்தன் தான் செத்து போயிருக்கான். அவன் இந்த சமுதாயம் தெரியாது, அப்பாட்டு ஒரு கணக்கு வெட்டணும், வெட்டிட்டீங்க. என்னோட சமுதாய மக்கள் நான் ஒன்று தான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சட்டம் தன் கடமை செய்யலாம், படிங்க. உனக்கு உண்மையிலே யாரையும் வெட்டணும், குத்தணும், நான் வந்து எவனையா எதை செய்யணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா நேராக பார்டர் போ, ஆர்மிக்கு போ. ஆர்மியில் போய் சேர்ந்து பாகிஸ்தான் ஒருத்தவங்க சுட்டுத்தல, அதான பெரிய வீரம். உன் பேரை சொல்லி படிக்க வை. அந்த படித்த அந்த பையன் நாளைக்கு உன் பேரை தான் சொல்லுவான், அது ஒரு வீரம். இப்படி பழி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனை இல்லை, உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னோட இனத்தானுக்கும் பிரச்சனை. நீ அவனை வெட்டுவான், அவன் உன்னை வெட்டுவான், அவன் ஏதோ கணக்கு வெட்டுவான். ஆனால் இது வந்து ஒரு அரசியல். அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்தீங்கன்னா இது குளிராக தான் இருக்கும். ஏன்னா இதை வச்சு குழப்பம் நடத்தவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு எந்த சமுதாயமாக இருந்தாலும் தான் வன்முறைக்கு வன்முறை தயவு செஞ்சு தீர்வே ஆகாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம காவல்துறை பார்த்துக்கொள்ளணும். இனி எந்த ஒரு பையனும் அறுவாள் எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு காவல்துறை தான் அவங்களை பயன்படுத்தணும். இந்த சமுதாயத்தை எவனும் போறவரெல்லாம் வைக்கிறதா எனக்கு அசிங்கமா இருக்கான். இந்த சாட்டை துறைமுறை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்தியிருக்கான். கண்டிப்பாக நம்மளோட காவல்துறை வந்து சாட்டை துறைமுறை அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்த கூறிக்கொள்கிறேன். நன்றி.